சார்ட் பேஜ் உலகத்திற்கு வணக்கம். இன்னைக்கு ஜீரோ பேஸ் ட்ரேடிங் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜீரோ பேஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது நேற்று என்ன நடந்துச்சு, அதாவது பாஸ்ட் பையஸ், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இது எதுவுமே பார்க்காம இன்னைக்கு அந்த சார்ட்டை நீங்கள் புதுசாக அனலைஸ் பண்ணால் என்ன டிசிஷன் எடுத்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் ஜீரோ பேஸ் ட்ரேடிங். சரி, இதை சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை 500க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு அதாவது கரண்ட் ப்ரைஸ் ஆஃப் த ஸ்டாக் வந்துட்டு 400, 100 ரூபாய் லாஸில் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? ஹோல்ட் பண்ணியிருப்பீங்களா இல்லை செல் பண்ணியிருப்பீங்களா? இந்த டிசிஷனை மேக் பண்ணுறதுக்காக தான் ஜீரோ பேஸ் ட்ரேடிங் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் கொண்டு வரணும். அதாவது இன்னைக்கு நீங்கள் கரண்ட் ப்ரைஸ் 400ல் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பீங்களா மாட்டிங்களா? சப்போஸ் வாங்கியிருப்பீங்க அப்படின்னா நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாங்கியிருக்க மாட்டேன் அப்படின்னா லாஸ் ஆகிற ஸ்டாக்கை நீங்கள் ஏன் ஹோல்ட் பண்ணணும்? இது மாதிரி டிசிஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த ஜீரோ பேஸ் ட்ரேடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சார்ட் பேசிய தருணங்களை உங்களுடன் பகிர்ந்தது அனுரோஷினி.